இதை பாலில் கலந்து குடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், கை அப்புறம் கால் பகுதிகளில் ஏற்படுற மூட்டு வலி, தோள்பட்டை வலி, முதுகு வலி இதெல்லாம் படிப்படியாக குறையும். உங்களுடைய நினைவு ஆற்றல் அதிகரிக்கும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், பற்களை வலுவாக்கும், இதய நோய் எதுவும் வராம இது பாதுகாக்கும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வயசான காலத்தில் தாங்க வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு கூட இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு முறை மாற்றம் தான். இதனால தான் நம்ம உடம்புல கால்சியம் குறைபாடு ஏற்பட்டு இந்த மூட்டு வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு வலி எல்லாம் வருது. இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடித்தாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறை குடித்தாலே கால்சிய குறைபாடெல்லாம் நீங்கி உடல் சோர்வும் போய் உற்சாகமாக இருப்பீங்க. ரொம்ப வேகமாக இந்த கால்சிய குறைபாட்டை போக்குறதுக்கு ஒரு அருமையான வழி இருக்குது. அதைத்தான் நாம் இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் காய்ஞ்ச தேங்காயை எடுத்துக்கலாம். தேங்காய் அளவுக்கு மீறி முத்தி போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்குள்ளே இருக்கிற நீர் எல்லாம் வத்தி போயிடும். இதைத்தான் முத்தின தேங்காய்னு சொல்லுவாங்க, இதை கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்மையை ஆண்களுக்கு பெருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற விட்டமின் இ பார்த்தீங்கன்னா முதுமையை தாமதப்படுத்தும், தைராய்டு சுரப்பியோட செயல்பாட்டையும் சீராக வச்சுக்கிறதுக்கு இது உதவும், உடம்புல உள்ள சோர்வை போக்கும். அடுத்தது நாம இதுக்கு முந்திரி பருப்பை எடுத்துக்கிறோம். முந்திரி பருப்புல புரதம், தாதுக்கள், நார்ச்சத்து, மேக்னீசியம், பாஸ்பரஸ், செலினியம் இதை மாதிரி சத்துக்கள் அதிகமா இருக்கு. இது தசை வலியை போக்கி எலும்புகளை வலிமையாகும். நாம அடுத்தது வெள்ளை எள்ளை எடுத்துக்கிறோம். கருப்பு எள்ள பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு சத்து அதிகங்க. ஆனா வெள்ளை அப்புறம் சிகப்பு இதை மாதிரியான எள்ளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு போகிற நரம்புகளை பலப்படுத்தி கண்ணில் எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கும், எலும்புகளை பலமாக்கும். இது நம்மளுடைய எல்லா மளிகை கடைகள்லையுமே கிடைக்கும். அடுத்தது சோம்பு. இந்த சோம்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண் பார்வையை அதிகரிக்கும், வயிறை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவும், உடம்புல ரத்தத்தோட அளவை அதிகரிக்கிறதுக்கும் கால்சியத்தோட அளவு அதிகரிக்கிறதுக்கும் உதவும். சரி வாங்க இந்த பொடியை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நாம் காஞ்ச தேங்காயை எடுத்து இப்படி வெட்டி சின்ன சின்ன பத்தையாக வச்சுக்கணும். இதை இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க. ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பையே எடுத்து இந்த ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே அதிகமாக முந்திரி பருப்பை சேர்க்க வேணும். அப்புறம் 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளை இதில் சேர்த்துப்போம். உடம்புல கால்சியத்தை அதிகப்படுத்தி எலும்புகளை பலமாக்குறதுக்கு இந்த வெள்ளை எள்ளு ரொம்ப உதவும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதாவது பெருஞ்சீரகத்தை இதில் சேர்த்துப்போம். அப்புறம் இனிப்புக்காக கற்கண்டை சேர்த்துக்கலாம். கற்கண்டு தொண்டை புண்ணு, இருமல் இதெல்லாத்தையும் போக்கக்கூடியது. இதை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். தண்ணியெலாம் இதில் சேர்க்கக்கூடாது. இதை பாருங்கள், அரைச்சாச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 3 நாள் வரைக்கும் பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தணும்? ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டுக்குங்க. இப்போ இந்த கிளாஸில் 1 டம்ளர் அளவுக்கு சூடான பசும்பாலை விடுங்க. இதை நல்லா கலக்கிக்கிங்க. அவ்வளோதான், இதை குடிக்க வேண்டியது தான். இதை குடிக்கிறதுனால உங்களுக்கு மூட்டு வலி, கை கால் இடுப்பு வலி, தோள்பட்டை வலி இது எல்லாம் குறையும். உடம்புல கால்சியம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், சோர்வு நீங்கிடும். இதை எப்போ குடிக்கணும்? நீங்கள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம். இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் காலை உணவு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை குடிக்கலாம். இதை நீங்கள் காலையில் குடிக்கிறதுனால அதுக்கப்புறம் அலுவலகம் போய் வேலை பார்க்கும்போது உங்களுக்கு உடல் சோர்வே இருக்காது, நீங்கள் உற்சாகமாக வேலை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை இதை தயார் செஞ்சு குடித்தா போதும். இது 3 நாளைக்கு வரும். 3 நாள் குடிங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறை குடிங்க. வாரத்துக்கு 3 நாள் இதை குடித்தா போதும். நீங்கள் அதுக்கப்புறம் எந்த விதமான உடல் சோர்வையும் உணரவே மாட்டீங்க. உங்கள் உடம்புல கால்சியத்தோட அளவு அதிகரிக்கிறதுனால மூட்டுகளில் ஏற்பட்ட வலி, தோள்பட்ட வலி, இடுப்பு வலி, எலும்பு வலி எல்லாம் குறையும். நீண்ட நாள் தொடர்ந்து வாரத்துக்கு 3 நாள் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே பதிவிட மறந்துடாதீங்க. நீங்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.